வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூலை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல் ஒரு 3 முக்கியமான டேட்டாஸை வச்சுருக்க போகுது. ஸோ ஒன்று வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட்டில் இனிஷியலாக இருக்கிற ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் இல்லைன்னா கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னங்கிறது தெரியும். அண்ட் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸோட டேட்டா வந்து லைவ் மார்க்கெட்டில் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் தான் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஏ டேட்டாஸ், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அதுக்கப்புறம் நம்மளோட எஃப்ஐஐஸ் டேட்டாவும். இந்த ரெண்டு டேட்டா வந்து நேற்று எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ஷன்ஸ், ஏன்னா இவங்களோட வால்யூம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட் மட்டும் இல்லை, எத்தனை லாட் வாங்குறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து ட்ரேட் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியான வால்யூம் தான் கம்பேரிட்டிவ் அவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வால்யூம் எப்படி இருக்குது, அவங்களோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட ஓஏ டேட்டா. அண்ட் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜ். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜ் வந்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த நாளை அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ நேத்தோட மார்க்கெட்டை பொறுத்தளவில் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நேற்று நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனால் நேற்று வந்து அப்படி நடக்கலை. ஸோ அது வந்து சில நேரங்களில் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். யாருமே மார்க்கெட்டை வந்து 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து நம்மளோட அனாலிசிஸ் வந்து டெய்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து என்னோட வின் ரேஷியோ இல்லைனா இன்றைக்கி நான் இதை எதிர்பார்க்குறேன், ஆனால் மார்க்கெட்டில் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எனக்கு ஒரு 70லேருந்து 60லேருந்து 70% தான் பார்த்தீங்கன்னா என்னோடதில் ப்ரிடிக்ஷன்லேயோ அனாலிசிஸ்லேயோ கரெக்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே அனாலிசிஸில் இருக்கிறதும் பாசிட்டிவாக இருக்கிறதும் ரொம்பவே கஷ்டமான வேல்யூ தான். ஏன்னா அது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக யாருனாலையும் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சில நாட்கள் மார்க்கெட் என்ன நடக்கும்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால லைவ் மார்க்கெட்டில் நீங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அண்ட் இதிலிருந்து நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் டிசைட் பண்ணுமே ஒழிய நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேருந்து இப்படி தான் போகும்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கக்கூடாது. ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்க போகுது. கரெக்டாக அந்த நமக்கு வந்து இந்த எந்த லெவலில் சப்போர்ட் லெவல் இருக்குது, எந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, இந்தியா விக்ஸ் டேட்டா என்ன சொல்லுது, ஓஏ டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத லைவ் மார்க்கெட்லையும் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் இந்த டேட்டாஸ்லாம் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ இன்னையோட மார்க்கெட்டோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பொறுத்தளவு இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த கேப் அப் இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நேற்று நமக்கு 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டியோட பொசிஷன் என்ன, இன்னைக்கு இப்போ நமக்கு 6:30க்கு கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆயிரும். ஸோ நமக்கு மார்க்கெட் 9:30க்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி 6:30க்கு ஓப்பன் ஆகிறனால இந்த ஒரு 3 ஹவர்ஸில் நமக்கு கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன் நம்மளால எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ கேப் அப் அண்ட் கேப் டவுன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போதைய நிலைமையில் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பொறுத்தளவு நமக்கு எந்த பொசிஷனில் இருக்குன்னா, நேற்று நமக்கு 3:30க்கு இருந்த பொசிஷன் வந்து இந்த இடத்துல இப்போதைய கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 171 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ 171 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா நமக்கு நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 150 பாயிண்டாவது மினிமம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்கான சான்சஸ் இருக்குது. அப்போ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் இங்கிருந்து நமக்கு ஒரு 150 பாயிண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 24,300 வந்து ஈஸியாக கிராஸ் ஆயிரும். ஸோ இந்த லெவலில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னையோட நிஃப்டி 50 ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 24,300 அண்ட் நிஃப்டி 50ல் 150 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸை பொறுத்தளவில் இதே வந்து 3 மடங்காக இருக்கும். அப்போ 150 × 3 அப்படின்னா 450 பாயிண்ட் வரைக்கும் சென்செக்ஸில் ஓப்பன் ஆகலாம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 450 பாயிண்ட் வரைக்கும் சென்செக்ஸில் ஓப்பன் ஆகலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஒரு 2.5 மடங்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு சென்செக்ஸில், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஒரு 2.5 மடங்கு 2லேருந்து 2.5 மடங்கு வரைக்கும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து 350லேருந்து
150 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 300 to 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து கிஃப்ட் நிஃப்டிலேருந்து ஃபர்ஸ்ட் டேட்டா தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேத்தே வந்து 13 அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 பேலன்ஸ்டான ஒரு இந்தியா விக்ஸ் டேட்டாவாக இருக்கும். அப்போ இந்த பேலன்ஸ்டான இந்தியா விக்ஸ் டேட்டாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அதாவது இந்தியா விக்ஸ் மேலே போகும், நமக்கு நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆகும். ஆனால் நேற்று என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. அப்போது இன்னையோட கேப் அப், இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கேப் அப் நடந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக புஷ் ஆகணும் அப்படின்னா இந்தியா விக்ஸ் என்ன நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். ஸோ அப்படின்னா நமக்கு வந்து இந்த 12.5 12.3 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு இல்லைனா ஒரு ஸ்டேபிளான இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ அப்படிங்கிறனால நம்ம ஒரு லாங் டைமாக இந்தியா விக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதாக இருந்தால் இங்கேருந்து இந்தியா விக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு காலையில் நீங்கள் 9:15க்கு இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் பாருங்கள். 9:15லேருந்து 9:30 வரைக்கும் இந்தியா விக்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் மறுபடியும் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50 வந்து கேப் அப்லேருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் பாசிட்டிவாக கண்டினியூ ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போச்சுன்னா கேப் அப்லேருந்து நிஃப்டி 50 வந்து கேப் கவரிங் நடக்கும். ஏன்னா இந்த கேப் கவரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து நமக்கு இன்னைக்கு கேப் கவரிங் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லும். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்தியா விக்ஸ் டேட்டாவை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மூணுலேயுமே இந்த கேப் கவரிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஏ டேட்டாஸ் அண்ட் ப்ரோ டேட்டாஸ். அண்ட் எஃப்ஐஏ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நெட் புல்லிஷாக இருந்திருக்காங்க, அதனால தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக போயிருக்கு, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருந்திருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருமே புல்லிஷாக இருக்காங்க அப்படின்னா ஒரே நாளில் அவங்க வந்து ஓவர் நைட்டில் அவங்களோட பொசிஷன்ஸை தலைகீழாக மாற்ற முடியாது. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸ் ஃபாலோ பண்ணி கேப் அப்லேருந்து மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா கேப் அப், கேப் கவரிங், அதுக்கப்புறம் மேலே வந்து மார்க்கெட் புஷ் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான டேட்டா. ஸோ அடுத்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸில் நிஃப்டி 50 பொறுத்தளவு எந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த டைரக்ஷனில் வால்யூம் அதிகமாக இருக்கோ அந்த டைரக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போதைய டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் சைடு வால்யூம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராங்காக புட் ஆப்ஷன் சைடு வால்யூம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் மார்க்கெட்டில் இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.3 இருக்குது. ஸோ பிசிஆர் ரேஷியோ 1.3னா அதை என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் புட்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போது இந்த ஒரு டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காஷனை கொடுக்குது. என்னென்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷாக இருந்தாலும் மார்க்கெட்டில் பேரிஷ் சைடு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வந்து தப்பிக்கலாம் இந்த ஒரு டெசிஷன்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா தான். ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டாவும் லைவாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் லைவாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் புட் ஆப்ஷன் சைடு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இல்லைனா இந்த இன்க்ரீஸ் ஆன வால்யூம் அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து கீழே போகாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஆப்போசிட்டில் போகும். அப்போது மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னா 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். ஒன்று வந்து இந்த இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு வரணும். அடுத்து வந்து இந்த புட் ஆப்ஷன் சைடில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்படியே மெயின்டைன் ஆகணும். அட்லீஸ்ட் இந்த வால்யூம் வந்து மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்னஸ் இருக்க முடியும். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இன்றைக்கி நம்ம ஒரு நமக்கு வந்து ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால அட் மணி வந்து பார்த்தீங்கன்னா 24,200. அப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 24,200ம் 24,300லேயும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட வால்யூம் வந்து கால் ஆப்ஷனை விட 2 மடங்காவது அதிகமாக இருக்கணும். ஸோ இது 2 கவனத்தில் வச்சுக்கோங்க. இது 2ம் நடக்கும் பட்சத்தில் இன்னையோட மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.